ஜாமீன் வழங்கும்போது பாஸ்போர்ட்டை ஒப்படைக்கும்படி உத்தரவிட முடியுமா? உயர்நீதிமன்றம் விளக்கம். அனைவருக்கும் வணக்கம். குற்றம் சுமத்தப்பட்டு காவல்துறையினரால் முதல் கட்ட விசாரணையில் முகாந்திரம் இருப்பதாக கருதப்படும் நபர்கள் சட்டத்தின் முன் விசாரணை கைதிகளாக சிறையில் அடைக்கப்படும் வழக்கம் உள்ளது. இந்நிலையில் வழக்கின் தன்மைக்கு ஏற்ப வழக்கு நடைபெறும் காலம் வரை சிறையில் அடைக்கப்பட்ட அத்தகைய நபர்கள் நீதிமன்றத்தில் ஜாமீன் பெற்று சிறையிலிருந்து தற்காலிகமாக விடுவிக்கப்படும் வழக்கம் நடைமுறையில் உள்ளது. இவ்வகையில் வழங்கப்படும் ஜாமீன்களில் சில எவ்வகை நிபந்தனையுமின்றி, சில வகை குறிப்பிட்ட சில நிபந்தனைகளுடன் வழங்கப்படும் வகையினதாகவும் உள்ளன. இத்தகைய வகையில் வழங்கப்படும் நிபந்தனை ஜாமீன்களில் பாஸ்போர்ட்டை ஒப்படைக்கும்படி உத்தரவிட முடியுமா என்ற வினாவிற்கு உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியுள்ளது. அது பற்றி இப்பதிவில் காண உள்ளோம். இதுவரை நமது தட்சால் யுவர் ஆனர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஒரு அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன். வழக்கு நடைபெற்ற இடம் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை. வழக்கின் சாரம்: திருச்சியைச் சேர்ந்த நபர் ஒருவர் ஒரு குற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு பின் நிபந்தனை ஜாமீனில் வெளிவந்திருப்பதாகவும், ஆனால் அந்த நிபந்தனைப்படி மேற்படி நபர் அவரது பாஸ்போர்ட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும் என உத்தரவிட்டிருப்பதாகவும், மேற்படி நிபந்தனை அந்நபருக்கு பெரும் மன உளைச்சலை ஏற்படுத்தியிருப்பதாகவும் கூறி அந்நிபந்தனையை ரத்து செய்ய கோரி மனு செய்திருந்தார். இம்மனுவை விசாரித்தறிந்த மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் ஒருவரது பாஸ்போர்ட்டை பெறுதல், ரத்து செய்தல் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட பாஸ்போர்ட் அதிகாரிகளுக்குத்தான் உரிமை உள்ள நிலையில் கீழ் நீதிமன்றம் இது போன்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருப்பது ஏற்புடையது அல்ல என கூறி பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க கோருதல் தொடர்பான உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக உத்தரவிடப்பட்டுள்ளது. சட்டம் அறிவோம், சங்கடங்கள் களைவோம். தட்சால் யுவர் ஆனர். மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.